ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கான்ஸ் பை ஜீட்டா. இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன கான்செப்ட்லேருந்து சம் பார்க்க போகிறோன்னா ரீப்ளேஸ்மெண்ட், மிக்சர் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த கான்செப்ட்லேருந்து தான் ஒரு சம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்மு. ஆக்சுவலாக இந்த சம் வந்து நான் எதுலேருந்து எடுத்தேன்னா, நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையில் வந்துட்டு யாரோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கான்செப்டை நம்ம ஒரு வீடியோவே போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த சம்மை நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வாங்க நம்ம சம்குள்ளே போகலாம். இப்போ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஃப்ரம் ஏ 20 லிட்டர் சொல்யூஷன் இன் விச் மில்க் அண்ட் வாட்டர் ஆர் இன் ரேஷியோ 5:6. ஓகே, ஸோ 20 லிட்டர் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதில் மில்க்கு 5 பார்ட் அப்படின்னா வாட்டர் வந்து 6 பார்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5 லிட்டர் ஆஃப் மிக்சர் இஸ் ட்ரான் ஆஃப். ஒரு 5 லிட்டர் எடுத்துகிட்டு 8 லிட்டர் ஆஃப் வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 7 லிட்டர் எடுத்துகிட்டு 4 லிட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக 5 லிட்டர் எடுத்துகிட்டு 3 லிட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க வாட்டரை. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ என்ன இருக்கும் அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா, நம்ம இதுவரை பார்த்த சம்ஸ் எல்லாருமே மோஸ்ட்டாக நீங்கள் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட மிக்சர் சொல்லியிருப்பாங்க. இங்கே சொல்லியிருக்க மாதிரியே ஒரு 20 லிட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ ஒரு 20 லிட்டர் இருக்குது அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 5 லிட்டர் எடுப்பாங்க. அதே 5 லிட்டர் ஆஃப் வாட்டர் என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சம்மை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ என்ன அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த சம்மை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே எல்லாமே வந்து பாருங்கள், 5 லிட்டர் எடுக்கிறாங்க, ஆனால் ஆட் பண்ணுறது வந்துட்டு 8 லிட்டர் தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, வேரியேஷன். எவ்வளோ லிட்டர் எடுக்கிறாங்களோ அதே லிட்டரை ஆட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி சம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக பண்ணுற சம்மோட பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த சம்மை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் நார்மலாக இப்போ வந்துட்டு ஒரு 20 லிட்டர் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த 20 லிட்டரில் மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ இப்போ 2:3 மில்க் வாட்டர் ரேஷியோ இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2/5 மில்க்கு டோட்டல் 2/5 எடுத்துப்போம். ஸோ இப்போ 5 லிட்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ 5 லிட்டர் எடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்கும், 15 லிட்டர் இருக்கும். ஸோ அதில் 20 எவ்வளோ, ஸோ அதுதான் நமக்கு என்னவாக இருக்கும், நமக்கு இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோவாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், 3/4 6/20. ஸோ இதுதான் ஒரு ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ 2:3 இருக்குது. ஸோ மில்க்கு வாட்டர். ஸோ இப்போ இதில் 20 லிட்டர் இருக்குது. ஸோ 5 லிட்டர் எடுத்துட்டாங்க. ஸோ 5 லிட்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னா மிச்சம் உள்ள 15 லிட்டர்லேயும் மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ என்ன தான் இருக்கும், 2:3 தான் இருக்கும். ஆனால் இப்போ 5 லிட்டர் ஆஃப் வாட்டர் என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, 15ல் 5 ஆட் பண்ணும்போது 20 லிட்டராக ஆயிடுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 15 லிட்டரில் 20 எவ்வளவோ, ஸோ அந்த ரேஷியோ தான் அகெயின் வரும். ஸோ அதுதான் நம்ம என்ன போடுவோம், 2/5. ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், எடுத்ததுக்கப்புறம் இப்போ 20 லிட்டருக்கு 5 லிட்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை மேலே போட்டுருவோம். கரெக்டாக? ஸோ டோட்டலை கீழே போட்டுருவோம். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க, எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 5/11. கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ 5/11 மில்க்கு பை டோட்டல் வந்து 5:11 ரேஷியோவில் இருக்குது. இன்டோ இப்போ 5 லிட்டர் எடுத்துட்டாங்க. ஸோ 20ல் 5 எடுத்துகிட்டு என்ன வரும், 15 லிட்டர் வரும். ஆனால் டோட்டலாக எவ்வளோ வரப்போகுது, இப்போ 8 லிட்டர் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ ஆயிரும், 15 + 8 எவ்வளோ, 23. ஸோ 23 தான் நமக்கு என்னவாயிரும், டோட்டல் குவான்டிட்டியாக மாறிடும். இதுதான் இப்போ இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் உள்ள மில்க்குக்கும் டோட்டல் மிக்சருக்கு இடையில் உள்ள ரேஷியோ இன்டர். இப்போ இதே மாதிரி 7 லிட்டர் எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ 23ல் 7 எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன வரும், 16. எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க, 4 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபைனலாக கிடைக்க போகிற ரேஷியோ நமக்கு என்னது, ஃபைனலாக கிடைக்க போகிற மிக்சர் வேல்யூ 20. ஓகே, இன்டூ இப்போ 5 லிட்டர் எடுத்துட்டாங்க. 20ல் 5 எடுத்தால் எவ்வளோ, 15 டிவைடட் பை அண்ட் ரீப்ளேஸ் பை 3 லிட்டர் ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும், 80. ஸோ இப்போ மில்க் வாட்டர் ரேஷியோன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம பண்ணலாமா, 16 20 அடித்தோன்னா 4 5 5 15 அடித்தோன்னா 3 15 18 அடித்தோன்னா இங்கே 5 இங்கே 6. ஸோ 4 அடித்தா 2, இங்கே 3. ஸோ இங்கே 3 3 கேன்சல். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், 5 × 2 10 10 × 5 50 டிவைட் பை 23 × 11 என்ன வரும், 2 3. ஸோ அப்போ நமக்கு டேரெக்டாக என்ன வந்துடும், 253. ஸோ மில்க்
மில்க்குக்கும் டோட்டல் மிக்சரோட ரேஷியோ 50/253. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ டோட்டல் 53 253 அப்படின்னா வாட்டர் எவ்வளோ இருக்கும், 50 மைனஸ் பண்ணால் முடிஞ்சு. ஸோ 203. ஸோ மில்க் இஸ்டு வாட்டரோட ரேஷியோ இதுதான். 50/50:203 தான் நமக்கு என்னவாக இருக்கும், மில்க் வாட்டரோட ரேஷியோவாக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு பேசிக்காக உள்ள கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சம் வந்தால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது சம்மோடு நான் உங்களை பார்க்குறேன்.